வணக்கம். பக்தி உலகில் புனித பெண்கள். ஆன்மீக உலகில் 6 கமலங்களாக மலர்ந்து ஒளிபரப்பிய 6 பெண்களை அவர்களுடைய இசை வழியாக இன்றைக்கு சந்திக்க இருக்கிறோம். பக்தி, ஆன்மீகம் என்றெல்லாம் சொன்னால் நம்மை அறியாமல் நம்முடைய உள்ளத்தில் ஒரு பெண்மணியின் படம் தன்னாலேயே உருவாகும். அந்த பெண் யார் என்பது நம் ஒவ்வொருவருடைய உள்ளத்திற்கும் தெரியும். வேறு யாராக இருக்க முடியும்? பட்டர்பிரான் கோதை என்று தன்னைத்தானே அழைத்து கொண்ட ஆண்டாள் நாச்சியார். ஆண்டாள் நாச்சியார் மானுடவர்க்கென்று பேச்சுப்படில் வாழகில்லேன் என்று சொல்லி ரங்கமன்னாரையே தன்னுடைய மணாளனாக விரும்பினாள். அந்த ரங்கமன்னாரை அடைய வேண்டும் என்பதற்காகவே திருப்பாவை பாடினாள். 143 உரைத்தாள் என்று நாச்சியார் திருமொழியும் பாடினாள். திருப்பாவை பாடும்போது அவளுடைய உள் மனசில் இருந்த ஆசைகளெல்லாம் வெளியில் வந்தன. ஆண்டாளுடைய வரலாற்றை பார்த்தால் அவள் ஸ்ரீவில்லிபுத்தூரை தாண்டி வேறு எங்கும் சென்றதாக தெரியவில்லை. ஒரே ஒரு முறை பெரியாழ்வார் அழைத்து வர ரங்கமன்னாரை சந்திப்பதற்காக திருவரங்கம் வந்ததாக வரலாறு சொல்லுகிறது. ஆனால் திருப்பாவை பாட ஆரம்பிக்கும் போதே சொல்லி ஆரம்பிக்கிறாள். சீர்மல்கும் செல்வச் சிறுமீர் எங்கே இருக்கிறீர்கள்? ஆய்ப்பாடியில் இருக்கிற செல்வச் சிறுமீர். அவளுடைய மனசில் ஒரு ஆசை இருந்தது. கண்ணனுடைய காலத்தில் பிறந்திருக்க கூடாதா? சரி, கண்ணனுடைய காலத்தில் பிறக்கவில்லை என்றாலும் கண்ணன் வாழ்ந்த ஆய்ப்பாடியில் பிறந்திருக்க கூடாதா? அந்த ஆசையின் எதிரொலிதான் அவளுடைய திருப்பாவை. கிழக்கு வெளுத்து விட்டது என்று வழக்கமாக சொல்லுவோமே, அதை ஆண்டாள் பாடினாள். ஆனால் எப்படி பாடினாள் தெரியுமா? கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனகான். கீழ்வானம் வெள்ளென்று சிவந்தது சரி, அதென்ன எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தன? எருமை மாடுகளெல்லாம் சிறுவீட்டுக்காக பறந்து விட்டன. சிறுவீடுனா என்ன அர்த்தம்? வீடுனா விடுதலை. சிறுவீடுன்னு சொன்ன சின்ன விடுதலை.
இங்கே இருப்பவர்களில் எத்தனை பேருக்கு தெரியும் என்று எனக்கு புரியவில்லை. ஆனால் அந்த காலத்தில் தெருக்களில் நடந்து போனால் தெருக்களின் 2 பக்கமும் கொஞ்சம் புல் கீற்றுகள் இருக்கும். சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது காலில் செருப்பில்லாமல் நடந்தால் கால் சுட்டால் அந்த புல் கீற்றில் போய் நடந்து வெப்பத்தை தணித்துக் கொள்ளுகிற வழக்கம் சிறுவர்களுக்கு உண்டு. அதே போல புல் கீற்று எல்லா இடத்திலேயும் இருக்கும். மாடுகளை விடியற்காலையில் ஓட்டிக்கொண்டு வரக்கூடிய ஆயர்பாடி பெருமக்கள் என்ன பண்ணுவார்களாம், மாடுகளை அந்த சின்ன புல் வரிசையில் மேய விடுவார்கள். எதற்கு தெரியுமா? முதலில் காலையில் பால் கறப்பதற்கு முன்னால் பசும் புல்லாக பனித்துளியோடு இருக்கக்கூடிய அந்த புல் கீற்றில் மேய்ந்து விட்டு வந்தால் பால் கூடுதலாக கறக்கும் என்று ஒரு நம்பிக்கை. அதிகாலை பொழுதில் பசுமாடுகளை விடுவதற்கு முன்னால் எருமை மாடுகளை விட்டவர்கள் அந்த சின்ன புல் வரிசையில் அந்த எருமை மாடுகள் போவதற்காக விடுகிறார்கள். எருமை மாடுகளை பொறுத்தவரையில் அது சின்ன விடுதலை. அப்ப பெரிய விடுதலை என்னன்னு கேட்டா, கொஞ்சம் வெயில் வந்ததுக்கு அப்புறம் மேய்ச்சல் காட்டுக்கு அழைத்து கொண்டு போவார்கள். அப்ப ரொம்ப நேரம் விடுதலையாக சுதந்திரமாக திரியலாம். அது பெரிய விடுதலை, இது சின்ன விடுதலை. ஆண்டாள் என்ன சொல்லுகிறாள், எருமை மாடுகளை கருக்கலில் அழைத்து கொண்டு வந்து சின்ன விடுதலைக்கு விட்டு விட்டார்கள், நேரமாகி விட்டு எழுந்திரு. இப்போ ஒரு சின்ன சந்தேகம் இந்த திருப்பாவையை படித்த ஒருத்தருக்கு வந்தது. இதெல்லாம் ஆயர்பாடியில் இருக்கிற யாருக்காவது விவரமா தெரிஞ்சிருக்கோம். சரி, அங்கேயே பிறந்து வளர்ந்தவர்களுக்கு மாட்டை எப்போது ஓட்டி கொண்டு போக வேண்டும், மாட்டை எந்த இடத்தில் விட வேண்டும், எந்த பசும்புல்லை மேய்ந்தால் மாடு நன்றாக பால் கறக்கும், இதெல்லாம் ஆயர்பாடிக்காரர்களுக்கு தெரியும். இவள் அக்னிஹோத்திரம் செய்யக்கூடிய பெரியாழ்வார் மரபில் வந்தவளாயிற்றே, இவளுக்கு எப்படி தெரியும் என்று ஒரு சந்தேகம் வந்தது. அந்த சந்தேகத்திற்கு ஒரு ஆச்சாரியர் விடை சொன்னார். அவள் வேண்டுமென்றேதான் சொல்லுகிறாள். யாருக்கு சொல்லுகிறாள் இதை? திருப்பாவையை படிக்கக்கூடியவர்களுக்கு சொல்லவில்லை, உள்ளே உறங்கிக் கொண்டிருக்கிற பெண்ணுக்கு சொல்லவில்லை. அவள் யாருக்கு இதை மறைமுகமாக சொல்லுகிறாள்? கிருஷ்ணா, நீ ஆயர்பாடிக்காரன், ஆயர்பாடிக்காரனாக இருக்கிற நீ எனக்கு ஆயர்பாடி பெண் தான் சரிப்பட்டு வருவாள், இந்த அக்னிஹோத்திர பெண் சரிப்பட்டு வரமாட்டாள் என்று ஒதுக்கிவிடப் போகிறாய். எனக்கும் உன்னுடைய ஆயர்பாடி விஷயங்கள் எல்லாம் தெரியும். புகுந்த வீட்டுக்கு வந்தால் அந்த புகுந்த வீட்டுக்கு தக்க மாதிரி நான் நடந்து கொள்வேன் என்று சொல்லுகிறாள். எப்பேற்பட்ட சூட்சுமம் அந்த ஆண்டாளுடைய பாடலில்! நாளை வதுவை மணமென்று நாளிட்டு பாலை கமுகு பரிசுடை பந்தற்குள் கோளரி மாதவன் கோவிந்தன் ஒரு காளை புகுதான் என்று தனக்கு திருமணம் நடப்பது போல கனவு கண்ட ஆண்டாள். பக்தி உலகில் மிகப்பெரிய ஒளியாக, பேரொளி பிரகாசமாக விளங்குகிற ஆண்டாள். ஆண்டாளை போல இருக்க வேண்டும் என்று எல்லோரும் விரும்பக்கூடிய வகையில் அந்த மணாளனாக ரங்கமன்னாரையே தேர்ந்தெடுத்து ரங்கமன்னாரையே மணந்த ஆண்டாள். ஆண்டாளுடைய ஆசை கோவர்தனத்திற்கு செல்ல வேண்டும் என்பது. கோவர்தனத்திற்கு செல்ல வேண்டும் என்று அவள் சொல்லக்கூடிய அந்த ஆசையை அவளுடைய பாடல் வாயிலாக சகோதரி வசுந்தரா அவர்கள் இப்போது வழங்குகிறார்கள். கற்றினம் மேய்க்கவும் கற்றினம் மேய்க்கவும் மேய்க்க பெற்றான். கற்றினம் மேய்க்கவும் மேய்க்க பெற்றான். காடுவாழ் ஜாதியன் காடுவாழ் ஜாதியனாக பெற்றான்.
பற்றி புரலிடை பற்றி உரலிடை பற்றி புரலிடை பற்றி புரலிடை யாப்பு உள்தான் பாவிகள் பற்றி புரலிடை ஆப்பு முள்தான் பாவிகள் உங்களுக்கு ஏற்றுக்கொண்டோ உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளோ கற்றன கற்றன பேசி வசவுணாதே கற்றன பேசி வசவுணாதே காணிகளுய மழை தடுத்து கற்றன பேசி வசவுணாதே காலிகளுய மழை தடுத்து கொற்ற குடையாக ஏந்தி நின்ற கொற்ற குடையாக ஏந்தி நின்ற கோவர்தனத்து என்னை உய்த்திடுமே கோவர்தனத்து என்னை உய்த்திடுமே கோவர்தனத்து கோவர்தனத்து என்னை உய்த்திடுமே கோவர்தனத்து என்னை உய்த்திடுமே மகளி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் மகளி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் மகளி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுமே பொதுமி பொன்னே விழகி நீராட போதுமே பொதுமி பொன்னே விழகி சீர்வதுமாய்
கற்றினம் மேய்க்கவும் மேய்க்கப் பெற்றான், காடுவாழ் ஜாதியும் ஆகப் பெற்றான், பற்றி உரலிடை யாப்பும் உண்டான் பாவிகாள் உங்களுக்கு ஏச்சுகொலோ என்றாள் ஆண்டாள். மற்றவர்களை பார்த்து உங்களுக்கு கண்ணனுடைய செயல்கள் ஏச்சுகளா என்று கேட்டாள். அடுத்து வருகிற பெண்ணை பார்த்து உலகமெல்லாம் ஏசியது ஏச்சுகளா என்று அவள் கேட்கவில்லை. சின்னஞ்சிறு பிராயத்திலேயே கணவனை இழந்து விதவை கோலம் பூண்டவள். அவள் வாழ்ந்த பகுதிக்கு ஒரு மகான் வருகிறார். சுற்றியிருந்த வீடுகளெல்லாம் விழாக்கோலம் பூண்டன, இவளுடைய வீடு மாத்திரம் அமங்கலமாக நின்றது. வந்த மகான் இவளுடைய வீட்டின் வாசலுக்கு வந்தார். அம்மா, நான் எப்படியாவது அவரை பார்க்க வேண்டும் என்று தவித்தாள். தடுத்த தாயார் ஒரு நிலையில் தடுக்க முடியாமல் அவளை ஓடவிட்டார். உள்ளே இருந்து அம்பென பாய்ந்து வந்து அந்த மகானுடைய காலடியில் வீழ்ந்தாள். அவளுடைய தலையில் கூந்தலில் கை வைத்து ஆசீர்வாதம் செய்த அந்த மகான் அந்தி நேரத்தில் ஆற்றங்கரை மண்டபத்திற்கு வா என்று சொன்னார். அதுவரைக்கும் மகானை சுற்றியிருந்த கூட்டமும் காணாமல் போயிற்று. மாலை நேரத்தில் இவளை அங்கே போக விடாமல் தடுத்தனர். எப்படியோ ஒரு தோழியின் துணையோடு அங்கே போனாள். அந்த ஊருக்கு வருகை புரிந்திருந்த அந்த மகான் அவளுக்கு உபதேசம் செய்தார். சின்னஞ்சிறு பிராயத்தில் அவளுடைய கணவன் இறந்தான் என்று எல்லோரும் அழுதார்கள். அவளுக்கு விவரம் புரியாத வயதில் திருமணமாகி இருந்தது. திருமணமான அன்று இரவு கணவன் இறந்தான். எல்லோரும் அழுதார்கள். மறுநாள் காலை அவள் தன்னுடைய தாயை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாள். அவாத்து பிள்ளை அழறதுக்கு ஏன் எல்லாரும் அழறா? அவாத்து பிள்ளை இறந்து போனதற்கு நாமெல்லாம் ஏன் கவலைப்படணும்? ஏதோ புரிந்தது அந்த தாய்க்கு. உள்ளுக்குள்ளே இருந்த அந்த வேதாந்தமும் பக்தியும் இப்போது மகானை சந்தித்த போது மேலும் மேலும் மலர்ந்து ஒளி வீசத் தொடங்கின. அன்றைக்கு அவர் செய்த உபதேசத்தை தாங்கிக் கொண்டு தன் உள்ளத்தில் இருந்த எண்ணங்களையெல்லாம் பாடல்களாக திரட்டி பாடினாள். ஊர்க்காரர்கள் ஏசினார்கள், அவதூறு பேசினார்கள். அந்த ஊரை விட்டு புறப்பட்டு பல்வேறு திருத்தலங்களுக்கு சென்றாள். எப்போதெல்லாம் அவளுடைய உள்ளத்தில் ஐயங்கள் தோன்றினவோ அப்போதெல்லாம் அவளுடைய குருநாதர் அந்த மகான் அவளுடைய மனக்கண்ணில் தோன்றி அவளுக்கு பாதை காட்டினார். ஒரு நிலையில் அவளுடைய புகழ்
எல்லாவற்றையும் தாண்டி நின்ற, லௌகீக வாழ்க்கையை தாண்டி நின்ற அவளுடைய ஆன்மீக புகழ் ஊரெல்லாம் பரவியது. அந்த நிலையில் திருவிசைநல்லூரில் அவளை மீண்டும் சந்தித்த அவளுடைய குருநாதர், உன்னுடைய சொந்த ஊருக்கே போ என்று சொன்னார். தன்னுடைய குருநாதரான ஸ்ரீதர ஐயாவாளிடத்திலே விடை பெற்று கொண்டு செங்கோட்டைக்கு திரும்பி வந்தாள் ஆவுடையக்கா. செங்கோட்டை ஆவுடையக்கா என்று அறியப்படுகிற அந்த பெண் ஏராளமான பாடல்களை பாடியிருக்கிறாள். அவள் பாடியிருக்கக்கூடிய பாடல்களை பட்டியல் போட்டால் 1.5 மணி நேரம் போதாது. ஏராளமான பாடல்கள், வேதாந்தத்தை சாறு பிழிந்து தரக்கூடிய பாடல்கள் அவளுடைய பாடல்கள். ஆச்சே போச்சே என்று பாடுகிறாள். ஆச்சே போச்சே என்பது ஏதோ சர்வசாதாரணமான வார்த்தை போல தெரியும். அவள் பாடுகிறாள், ஆதியில் ஒன்றானாய் கோலே, அப்புறம் இரண்டானாய் கோலே, நீ ஆச்சே நீ போச்சே. கோலாட்டப்பாட்டும் இதே வரியை வைத்து கொண்டு பாடினாள். ஆதியில் ஒன்றானாய் கோலே, அப்புறம் இரண்டானாய் கோலே, வேதமும் அறியா கோலே, வேதாந்த கோலே. ஒரு வரிதான். ஆதியில் ஒன்றானாய் கோலே, ஆதி பரம்பொருள் ஒன்றுதான். அந்த பரம்பொருள் இந்த மானுட வர்க்கத்திற்கு புரிய வேண்டும் என்பதற்காக ஆணாக பெண்ணாக பிரிந்தது. ஆதியில் ஒன்றானாய் கோலே, அப்புறம் இரண்டானாய் கோலே, வேதமும் அறியா கோலே, வேதத்தினால் புரிந்து கொள்ள முடியாத வேத பொருளாக விளங்குகிற கோலே, வேதாந்த கோலே. ஆச்சே போச்சே என்று இந்த வரியை அடிப்படையாக வைத்து கொண்டு பாடினாள். இவையெல்லாம் ஆச்சு, இவையெல்லாம் போச்சு என்று வேடிக்கையாக குழந்தைக்கு சொல்லுவது போல பாடினாள். தன்னுடைய குருநாதரான ஸ்ரீதர ஐயாவாளையே தன்னுடைய மானசீக பரம்பொருளாக எண்ணி, சீர்பெருகும் சச்சிதானந்த தேசிக சின்மயனே குருநாதா, பார் முழுதும் பரமாகி நிறைந்திடும் பாக்கியமே குருநாதா என்று பாடினார். ஒரு ஆடி அமாவாசை நாளில் ஆவுடையக்கா குற்றால மலைச்சாரலில் குற்றால அருவிக்கு அருகில் நடந்து போனாள். அதற்கு பின்னர் அவளை யாரும் உருவத்தில் காணவில்லை. குற்றாலம் பக்கம் போனாள், திரும்பி வருவாள் என்று கூட பல நாட்களுக்கு பலர் காத்திருந்தார்கள். சின்னஞ்சிறு பிராயத்தில் அவள் சந்தித்ததெல்லாம் வசவுகள். ஆனால் ஒரு நிலையில் தன்னுடைய குருநாதர் அருளால் உள்ளத்திலிருந்த வேதாந்தம் முழுமையாக ஒளி வீச, எந்த பகுதி அவளை ஏசியதோ அந்த பகுதியே அவளை மீண்டும் ஆரவாரத்தோடு வரவேற்றது. திருநெல்வேலி பகுதியில் பல வீடுகளில் பெண்கள் ஆவுடையக்காளின் பாடல்களை திருமணங்களிலேயும் மங்கள நிகழ்வுகளிலேயும் பாடுவார்கள். வழி வழியாக அந்த பாடல்கள் இப்போதும் கூட பாடப்படுகின்றன. ஆவுடையக்காள் என்கிற அந்த பெயர் அதி அற்புதமான பெயர். ஆவுடை என்பது சிவலிங்கத்திற்கு இருக்கக்கூடிய திருநாமம். ஆவுடை என்றால் என்ன பொருள்? சிவலிங்கத்தின் அடிப்பகுதி பீடம் என்று சொல்லுகிறோமே, அதற்கு ஆவுடை என்று பெயர். அது சதுரமாக இருக்கலாம், வட்டமாக இருக்கலாம். மேலே இருக்கக்கூடிய கூர்மையான அந்த பாகத்திற்கு லிங்கபானம் என்று பெயர். ஆ என்றால் பசு, ஆ என்றால் பசுக்கூட்டம், ஆவுடை என்றால் பசுக்கூட்டத்தை தன்னோடு கொண்டவராக இருக்கிற லிங்கபானம். அந்த உருவத்திற்கு என்ன பொருள் தெரியுமா? லிங்கபானம் மேலே நோக்கி எழுகிறது. மேல் நோக்கி எழுவது பரம்பொருள். அந்த பரம்பொருளை சுற்றி பசுக்கூட்டங்கள், ஜீவன்களெல்லாம் சுற்றி நிற்க, ஜீவன்களெல்லாம் அந்த பரமனையே பார்த்து கொண்டிருக்க, ஜீவன்களுக்கு நடுவிலே உயரமாக எழுந்திருக்கக்கூடிய பரமன் என்பதுதான் லிங்க ரூபத்தினுடைய, சிவலிங்க ரூபத்தினுடைய விளக்கம். அந்த பகுதியில், தென்னாட்டு பகுதியில் லிங்க பீடம் என்று அழைக்கிறோமே, அதையே பெயராக வைப்பார்கள். அந்த பெயரைத்தான் இந்த பெண்ணுக்கும் சூட்டினார்கள். ஆவுடை நாயகி என்று சொல்லுவது வழக்கம். இவள் ஆவுடை அக்கா என்று அழைக்கப்பட்டார். ஆவுடையம்மாள் என்று இருந்த பெயர். பிற்காலத்தில் அவள் பிராபல்யம் அடைந்த போது ஊர்க்காரர்கள் எல்லாம் அவளை மூத்த சகோதரியாக அக்கா என்று அழைக்க ஆவுடையக்காள் என்று அழைக்கப்பட்டாள்.
சுவாமி சிவானந்தர் ஆவுடையக்காளின் புகழை முதலில் இந்த உலகத்திற்கு வெளிக்கொணர்ந்தவர். அந்த ஆவுடையக்காளின் பாடல்களில் ஒன்று அவளுடைய குருநாதரை எண்ணி அவள் பாடக்கூடியது. ஸ்ரீதர ஐயாவாள் என்று அழைக்கப்பட்ட அந்த குருநாதருடைய பிள்ளை திருநாமம் வெங்கடேசன் என்பதுதான். வெங்கடேச ஐயாவாள் என்று கூட சொல்லுவார்கள். பரிபூர்ணானந்த சுகம் தந்த குருநாதா பவக்கடலை தீர்த்து வைத்தீர் வெங்கடேசா. இதே பாடலில் அனுபல்லவியில் சொல்லுகிறாள், ஹரிஹர பிரம்மாதியுடன் அண்டமெல்லாம் ஏகமென்று திருடம் சொல்லி என்னை அழைத்து எனது வலச்செவியில் அசிவாக்கியத்தை உபதேசித்தீர். தத்துவமசி என்கிற மகாவாக்கியம், வேத மகாவாக்கியத்தை அன்றைக்கு அவர் உபதேசித்திருக்க வேண்டும். என்ன உபதேசம் செய்தார் என்று தெரியாது. ஆற்றங்கரை மண்டபத்திற்கு வா என்று சொன்னபோது உலகம் லௌகீகமாக பார்த்து அதை அவதூறு பேசியது. ஆனால் ஆண் பெண் என்கிற எல்லைகளை கடந்து நின்ற அந்த குருநாதர் அவள் கூந்தலில் கை வைத்து வலச்செவியில் என்ன உபதேசம் செய்தார் என்பதை இந்த பாடலில்தான் அவள் தெரிவிக்கிறாள். அசிவாக்கியத்தை உபதேசம் செய்தீர், ஆகாச மலரது போல் அகிலம் தன்னை உரைத்தீர், சாகாச துணிவதனால் ஜன்மம் தன்னை துளைத்தீர், மோகாந்தகாரம் நீக்கி முக்தி தன்னை கொடுத்தீர், ஏகாந்த வெளிதன்னிலே எப்போதும் இருத்தி வைத்தீர். என்னை அந்த பரம்பொருள் ஏகாந்த வெளியில் எப்போதும் இருத்தி வைத்தீர் என்று தன்னுடைய குருநாதரை எண்ணி எண்ணி அவள் பாடக்கூடிய அதி அற்புதமான பாடல் இப்போது இவர்களுடைய இன்னிசையில். பரிபூர்ணானந்த சுகம் தந்த குருநாதா, பரிபூர்ணானந்த சுகம் தந்த குருநாதா, பவகடலை தீர்த்து வைத்தீர் வெங்கடேசா. பரிபூர்ணானந்த சுகம் தந்த குருநாதா, பவகடலை தீர்த்து வைத்தீர் வெங்கடேசா. பரிபூர்ணானந்த சுகம் தந்த குருநாதா, பவகடலை தீர்த்து வைத்தீர் வெங்கடேசா. ஹரிஹர பிரம்மாதியுடன் அண்டமெல்லாம் ஏகம் என்று, ஹரிஹர பிரம்மாதியுடன் அண்டமெல்லாம் ஏகம் என்று திடம் சொல்லி என்னை அழைத்து திடம் சொல்லி என்னை அழைத்து என்னது வல செவியில் திடம் சொல்லி என்னை என்னது வல செவியில் சிவாக்கியத்தை உபதேசித்தீர் வெங்கடேஷா. வெங்கடேஷா சிவாக்கியத்தை உபதேசித்தீர் வெங்கடேஷா. வெங்கடேஷா சிவாக்கியத்தை உபதேசித்தீர் வெங்கடேஷா. வெங்கடேஷா சிவாக்கியத்தை உபதேசித்தீர் வெங்கடேஷா. வெங்கடேஷா வெங்கடேஷா கல்பனையால் காண்பதெல்லாம் கருத்து கொள்ளேதானே.
கல்பனையால் காண்பதெல்லாம் கருத்து கொள்ளேதானே காலஞ்சலம் போல் கண்டு கழித்திருக்கலானே காலஞ்சலம் போல் கண்டு கழித்திருக்கலானே நல்பவிந்த மனுஷர் என்று அறிந்து கொள்ளலாயே நல்பவிந்த மனுஷர் என்று அறிந்து கொள்ளலாயே யார் கொள்ளை கடங்கும் இருந்த அவனி கொள்ளானே ஸ்வப்னமாய் கண்டதெல்லாம் சொல்லி கொண்டிருந்தாலும் ஸ்வப்னமாய் கண்டதெல்லாம் சொல்லி கொண்டிருந்தாலும் சோகமுண்டோ மோதமுண்டோ தாபமுண்டோ தல்மயமான வெங்கடேஷ வெங்கடேஷ மோகமுண்டோ தாபமுண்டோ வெங்கடேஷ வெங்கடேஷ மோகமுண்டோ தாபமுண்டோ வெங்கடேஷ 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 வெங்கடேஷ. கோதை ஆண்டாள் தமிழை ஆண்டாள். கோபாலன் இல்லாமல் கல்யாணம் வேண்டாள். அதே போல இன்னொரு பெண், லௌகீகமாக அவளுக்கு கல்யாணமும் நடந்தது. ஆனாலும் அந்த கோபாலன் வேண்டும் வேண்டும் என்று சுற்றி திரிந்து அலைந்தாளே ராஜபுதனத்து இளவரசி. அவளை என்ன சொல்லலாம்? இனிய தமிழ் ஆண்டாளின் இந்தி மொழி பெயர்ப்பு என்று சொல்லலாமா அந்த மீராவை? ராஜபுதனத்து இளவரசியாக பிறந்தாள். அவளை பற்றிய வரலாற்று செய்திகள் மிக மிகச் சொற்பம். இளவரசியாக வாழ்ந்தாள் என்று தெரிகிறது. விருப்பமில்லாமல் அரசன் ஒருவனை மணந்தாள் என்றும் தெரிகிறது. அவளை பற்றி கர்ண பரம்பரையாக இருக்கக்கூடிய ஒரு கதை உண்டு. அவளுக்கு எப்படி கண்ணன் மீது காதல் உண்டாயிற்று? 5 வயது சிறுமி அரண்மனையின் உப்பரிகையில் அமர்ந்து கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறாள். அந்த நேரத்தில் ஒரு கல்யாண ஊர்வலம் போகிறது. மாப்பிள்ளை குதிரை மீது போகிறார். அங்கே இருந்து பார்க்கிறாள். பார்க்கிற குழந்தைக்கு ஆசையாக இருக்கிறது, விளையாட்டாக இருக்கிறது, வேடிக்கையாக இருக்கிறது. ஜானவாச ஊர்வலம் போனால் குழந்தைகள் அந்த ஜானவாச காரில் தானும் உட்கார்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படும் இல்லையா? அதை போல இந்த பெண்ணும் அம்மாவிடத்தில் கேட்டாள், அம்மா எனக்கு எப்போ கல்யாணம்? அம்மா சொன்னாள், உனக்கும் கல்யாணம் பண்ணலாம். எனக்கு யாரு மாப்பிள்ளை? எனக்கு மாப்பிள்ளையை காட்டு என்று அந்த குழந்தை அரித்து பிடுங்க, முந்தைய நாள் வீட்டுக்கு வந்திருந்த ஒருவர் ஒரு கிருஷ்ணன் பொம்மையை கொண்டு வந்திருந்தார். அந்த பொம்மையை எடுத்து கையில் கொடுத்து, இந்தா இதுதான் உன்னுடைய துலன், இதுதான் உன்னுடைய மாப்பிள்ளை என்று கொடுத்து விட்டாள் அந்த தாய். அன்றைக்கு பிடித்த அந்த காதல். அவளுக்கு திருமணமாயிற்று. தடைகள் ஏற்பட்டன, ஏராளமான தடைகள். அவளுடைய கணவன் கூட அவளுடைய பக்திக்கு அவ்வளவாக தடை சொன்னதாக தெரியவில்லை. ஆனால் அந்த கணவன் மறைந்த பின்னால் எத்தனையோ தடங்கல்களை, இடைஞ்சல்களை சந்தித்தாள். ஆண்டாளுக்கும் மீராவுக்கும் ஒரு வேறுபாடு உண்டு. ஆண்டாளுடைய காதல் மிகச் சீக்கிரமாகவே அங்கீகாரம் பெற்றது. ஒரே ஒரு நாள் பெரியாழ்வார் அவளுடைய மாலையை அந்த வடபத்ரசாயிக்கு அனுப்பவில்லை, அவ்வளவுதான். வடபத்ரசாயி அது வேண்டும் என்று கேட்டு வாங்கி கொண்டார். ஆனால் மீராவின் நிலை அப்படி அல்ல. அவளுடைய கணவனுடைய சகோதரன், கணவனுக்கு பின்னர் ஆட்சிக்கு வந்தவன், அவளுக்கு விஷத்தை அனுப்பினான். பெரிய மலர்கூடையை அனுப்பினான். அவனை பொறுத்தவரையில் அரச குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு பெண் சாதுக்களோடும் சந்நியாசிகளோடும் இப்படியா ஆடுவது, இப்படியா பாடுவது, ஒரு கௌரவம் இல்லையா என்று அவன் எண்ணினான். பெரிய மலர் கூடையை அனுப்பினான். மலர் என்று எடுத்துக்கொள்ளட்டும் என்று நினைத்தான். அந்த மலருக்குள்ளே மறைத்து நச்சுப்பாம்பு ஒன்றை வைத்திருந்தான்.
கையை விட்டாள், பாம்பு வந்தது. அந்த பாம்பு அவளுடைய கையில் மலர் மாலையாக மாறியது. விஷத்தை கொடுத்து அனுப்பினான். தன்னுடைய சகோதரியிடத்தில், அவளுடைய நாத்தனாரிடத்தில் விஷத்தை கொடுத்து அனுப்பினான். வாங்கினாள். விஷம் என்று தெரியும், அருந்தினாள். இந்த விஷம் அமுதமாக மாற வேண்டும் என்று அந்த கண்ணன் தீர்மானித்தால் அது மாறட்டும் என்று சொல்லிவிட்டு அருந்தினாள். எதுவுமே நடக்கவில்லை என்கிற நிலையில் அவளை நாடு கடத்தினான். இது என்னுடைய ராஜ்யம், நீ இருக்கக்கூடாது, வெளியில் போ என்று சொன்னான். நாடு கடத்தப்பட்ட செய்தி வந்தபோது அவள் சிரித்து கொண்டே சொன்னாள், இந்த நாடு என்னை நாடு கடத்தினால் வேற்று நாடு இருக்கிறது, பூமி இருக்கிறது, போய் வாழ்ந்து கொள்ளலாம். அந்த கண்ணன் என்னை நாடு கடத்தி விட்டால் நான் எங்கே போவேன்? கடைசியில் அவளிடத்தில் போய் கெஞ்சினான். அவள் துவாரகைக்கு போய்விட்டாள். துவாரகையிலேயே தன்னுடைய வாழ்க்கை கழியட்டும் என்று அங்கேயே வாழ்ந்தாள். அப்போது போய், என்னுடைய ராஜ்யம் இப்போது சீர்குலைந்து விட்டது, உனக்கு நான் செய்த அபச்சாரம், திரும்பி வா என்று கெஞ்சினான். ஆள் அனுப்பினான். அப்போதுதான், இனிமேல் இந்த துவாரகையை விட்டு வெளியில் வரமாட்டேன் என்று சொன்னவள், கண்ணனிடத்தில் அனுமதி கேட்கிறேன் என்று திருக்கோயிலுக்குள் போனாள். திருக்கோயில் கதவை திறந்து பார்த்தபோது அவள் அணிந்திருந்த ஆடை கண்ணன் மீது இருந்தது, மீராவை காணவில்லை. மீரா என்கிற அந்த தனி அடையாளம் கண்ணனோடு சேர்ந்து விட்டது. எப்படியெல்லாம் பாடினாள், கண்ணையா கண்ணையா என்னை விட்டுவிடாதே என்று கதறினாள். என் மீது உனக்கு இரக்கமில்லையா என்றெல்லாம் அந்த நந்தனனை கெஞ்சினாளே. நந்தனுக்கு நீ ஆனந்தம் தரக்கூடியவன், எனக்கும் ஆனந்தம் தா என்று கெஞ்சினாளே. அந்த நந்தனனை, மீராவின் நந்தனனை இப்போது இவர்கள் அடையாளம் காட்டுகிறார்கள். दिठ पड़े या मैं सावरो सावरो नंद नंदन दिठ पड़े या मैं सावरो सावरो नंद नंदन दिठ पड़े या डारिया सब लोग लाज सुध बुध बिसरागे सावरो 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 मोर चंद्रिका किरीट मोर चंद्रिका किरीट मुकुट जब सुहाई मोर चंद्रिका किरीट मुकुट जब सुहाई लोचन सुखदाई केसरिया तिलक भाले लोचन सुखदाई लोचन सुखदाई सावरो 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 कुंडल झलका पोल झलका लहराई कुंडल
உலகியல் திருமணம் தடையான போது அதை உடைத்தாள் மீரா. தன்னுடைய உலகியல் திருமணம் தனக்கு தடையாகும் என்றே எண்ணி பார்க்காத நிலையில் அந்த திருமண பந்தத்திலே இருந்து புறம் தள்ளி வைக்கப்பட்டாள் புனிதவதி. காரைக்கால் நகரின் புனிதவதியாக மலர்ந்தவள் காரைக்கால் அம்மையாக அந்த இறைவனுக்கே தாய் என்று அழைக்கப்படக்கூடிய நிலைக்கு உயர்ந்தாள். காரைக்கால் அம்மையாரின் கதை நமக்கெல்லாம் தெரியும். அந்த கதையில் நம் ஒவ்வொருவருக்கும் ஏராளமான வினாக்கள் உண்டு. அவளை தெய்வம் என்று நினைத்து அவளுடைய கணவன் விட்டுவிட்டு சென்றான் என்று சொல்லப்படுகிறது. ஒரு நாள் அல்ல, 2 நாட்கள் அல்ல, 1 மாதம் அல்ல, 2 மாதங்கள் அல்ல, 7 ஆண்டுகள் காத்திருந்தாள். 7 ஆண்டுகளுக்கு பிற்பாடு அவன் இன்னொரு நகரத்தில் வாழ்கிறான், இன்னொரு மனம் புரிந்து கொண்டு வாழ்கிறான். தனக்கு பிறந்த மகளுக்கு புனிதவதி என்று இவளுடைய பெயரை சூட்டியிருக்கிறான் என்பதை கண்டறிந்தாள். அப்போதுதான் கேட்டாள், இங்கு இவர் நோக்கம் வேறு, இங்கு இவர் நோக்கம் வேறு, இந்த கணவனுடைய நோக்கம் வேறு. இந்த உடலை, இந்த யவ்வனத்தை யாருக்காக வைத்திருந்தேன்? எனக்கு இந்த வடிவம் வேண்டாம், பேய் வடிவம் கொடு என்று கேட்டு பெற்றாள். பேய் வடிவம் என்றால் என்ன? அவளே ஓரிடத்தில் சொல்லுகிறாள், பேய் வடிவத்தோடு ஊர் ஊராக செல்லுகிறாள், தலம் தலமாக செல்லுகிறாள். இன்றைக்கல்ல, 200 ஆண்டுகளுக்கு முன்னால் அல்ல, ஏறத்தாழ 3ஆம் நூற்றாண்டில் தன்னந்தனியளாக உலகமெல்லாம் அருவருக்கக்கூடிய ஓர் வடிவத்தோடு ஊர் ஊராக சென்று அந்த சிவனை ஆராதித்தாள். அப்படி போகும்போது ஊர்க்காரர்களெல்லாம் அவளை பார்த்து பயப்படுவார்களாம். அவள் சொல்லுகிறாள், இவர்களெல்லாம் என்னை பார்த்து அச்சப்பட்டால் என்ன, அருவருத்தால் என்ன, அவனுக்கு தெரியும் நான் யார் என்று. அவள் கேட்டு பெற்ற வடிவம் பேய் வடிவம். பேய் வடிவம் என்றால் என்ன? மற்றவர்கள் அருவருக்கிற வடிவத்திற்குத்தான் பேய் வடிவம் என்று பெயர். எல்லோரும் இந்த வடிவத்தை பார்த்து பாராட்ட வேண்டாம். இந்த வடிவத்திற்குள்ளே இருக்கிற ஆன்மா அந்த இறைவனுடைய ஆன்மா என்பதை உணர்ந்தேன் என்பதனால் அவள் பெற்ற வடிவம். சிவபெருமானை பற்பல திருத்தலங்களில் சென்று பலவாறாக துதித்தவள். நமக்கு தெரியும், அவள் கைலைக்கு போக வேண்டும் என்று ஆசைப்பட்டாள். கைலைக்கு தலையால் நடந்து சென்றாள். அப்படி நடந்து சென்றபோது கைலையில் நின்ற பார்வதி தேவிக்கு ஐயம் வந்ததாம். வருகிற அந்த உருவம் என்ன உருவம்? ஒருவேளை பூதகணங்களில் ஒன்று ஆடிக்கொண்டே வருகிறதா? அது யார் என்று கேட்டபோதுதான் பரமேஸ்வரன் சொன்னதாக சேக்கிழார் பெருமான் ஒரு வாசகத்தை போட்டார், எம்மை பேணும் அம்மைகான். அங்கே வருபவள் யார் தெரியுமா? எம்மை பேணும் அம்மை. என்னுடைய அம்மை என்று சொல்லியிருந்தால் வேறு, எம்மை பேணும் அம்மை என்று சொன்னால் வேறு. என்ன பொருள்? ஒரு தாய்
தன்னுடைய கருவில் குழந்தை வளரும் போது அந்த குழந்தை இப்படி வளர்ந்திருக்குமா, அப்படி வளர்ந்திருக்குமா என்று உள்ளத்தில் எண்ணி பார்த்து கை விரல்கள், கால் விரல்கள் என்றெல்லாம் மானசீகமாக கண்டு 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 வளர்ப்பாளே, அதுதான் பேணி வளர்த்தல். அன்றைக்கு சிவபெருமான் நினைத்தாராம், அன்றைக்கு பாவி அவள் வீட்டுக்கு ஒரு மாங்கனி வடிவத்தில் போனேன், எப்போதும் நடத்துவது போல ஒரு திருவிளையாடலை நடத்தினேன், அன்றைக்கு மாங்கனி வடிவத்தில் போகாமல் இருந்திருந்தால் இவளுடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும். ஆனால் மாறாக ஒரு மாங்கனி வடிவத்தில் அன்றைக்கு சென்றதனால் இப்படி தன்னந்தனியளாக பேய் வடிவத்தில் சுற்றுகிறாளே, இவளுக்கு குடும்பம் இல்லை, குழந்தை இல்லை, இவளுக்கு இனிமேல் குழந்தையாக நான் இருக்கிறேன் என்று அந்த இறைவன் நினைத்தாராம். அந்த இறைவனையே தன்னுடைய உள்ளத்தில் வைத்து 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 வளர்த்தவள் பேணுகிற தாயாக நின்றாள். பிறந்து மொழி பயின்றதற்கு முன்னால் சிறந்து நின்பால் காதல் சேவடி நினைத்தேன் என்று சொல்பவள். நான் பிறந்து முதலாக பேசிய சொல் அம்மா என்பதல்ல, சிவசிவா என்கிற சொல்தான் என்பதாக சொல்லுகிற அந்த காரைக்கால் அம்மை சிவ வடிவத்தை, சிவபெருமான் வடிவம் என்று சொல்லுகிறோமே, அந்த வடிவத்தை பார்க்கிறாள். அந்த வடிவம் எப்படிப்பட்டது? பொன்னார் மேனி, செக்கச் சிவந்த திருமேனி, சிவப்பு நிறம், சிவனுடைய நிறம். பார்த்துவிட்டு சொல்லுகிறாள், காலையே போன்றிலங்கும் மேனி. அதிகாலை நேரத்தில் வானம் செக்கர் வானமாக இருக்குமே, அந்த சிவப்பு உன்னுடைய பொன்னார் மேனி சிவப்பு, காலையே போன்றிலங்கும் மேனி, கடும் பகலின் வேலையே போன்றிலங்கும் வெந்நீர். என்ன அழகான கற்பனை பாருங்கள். சிவப்பான அந்த திருமேனியில் திருநீறு பூசியிருக்கிறது, வெள்ளை வெளேர் என்று பார்த்துவிட்டு சொன்னாள், அது அதிகாலை 6 மணி, இது நண்பகல் 12 மணிக்கு வெள்ளை வெளேர் என்கிற வெயில், அதை போல திருநீரு வெந்நீர். சரி, மாலை வந்து விட்டதா? ஆமாம், மாலை வந்து விட்டது. எப்படி தெரிகிறது தெரியுமா? மாலையே போல் உன்னுடைய செஞ்சடை கற்றை, செஞ்சடை கற்றை மஞ்சள் மாலை என்று சொல்லுவோமே, அப்படி இருக்கிறது. அப்படி என்றால் இரவு எங்கே? உன்னுடைய தொண்டையை பார்க்கிறேன், நீலகண்டனாக இருக்கிறாயே, நட்ட நடு நிசி போலும் மிடரு. ஒரு நாளின் 4 காலங்களை சொல்லி அந்த 4 காலங்களாகவும் இருப்பவன் நீ இல்லை, காலத்தை கடந்தவன் நீ என்று அந்த சிவனை பாடியவள். வேதியனை, வேதத்தின் பொருளை, அந்த வேதியன் எப்படியெல்லாம் எனக்கு அருள் தருவான் என்பதை அவள் பாடக்கூடிய பாடல். அவன் ஒருவன், அந்த ஒருவன் எப்படியெல்லாம் ஒருபால் நமக்கு அருள் தருவான் என்பதையும் சொல்லக்கூடிய வரிகள். அவற்றையெல்லாம் தொகுத்து காரைக்கால் அம்மையின் அந்த அற்புத வாசகங்களை, அற்புத திருவந்தாதியும் இரட்டை மணிமாலையும் மூத்த திருப்பதிகமும் பாடிய அந்த அற்புத தாயின் அற்புத வரிகளை இப்போது இசை வடிவில் வழங்குகிறார்கள். நாடும் நகரும் நாடும் நகரும் திரிந்து சென்று, நாடும் நகரும் திரிந்து சென்று, நெறி நாடி நயந்தவரை நாடும் நகரும் திரிந்து சென்று, நன்னெறி நாடி நயந்தவரே மூடி முதுபிணத்திட்டமாட, மூடி முதுபிணத்திட்டமாட, முன்னிய பேய் கணம் சூழச் சூழ
கணம் சூழ சூழ காடும் கடலும் காடும் கடலும் மலையும் மண்ணும் காடும் கடலும் மலையும் மண்ணும் விண்ணும் சுழல அனல் கையே ஆடும் கரவ புயன்கள் ஆடும் கரவ புயன்கள் எங்களப்பன் எங்களப்பன் இடந்திரு ஆலங்க இடந்திருகால ஆலங்க எங்களப்பன் திருகாலங்காட இடந்திரு வேதியனை வேத பொருளானை வேதியனை வேத பொருளானை வேறது வேதியனை வேத பொருளானை வேறது காரியனை அறிவி நன்னாளானை வேதியனை வேத பொருளானை வேறது காரியனை அறிவி நன்னாளானை சோதிப்பான் வல்லேன மாயோக்கு மாலவனும் வல்லேன மாயோக்கு மாலவனும் மாடாது கில்லேன மாயல்ராக்கி மாடாது கில்லேன மாயன்றான் இறைவனே எவ்வுயிரும் தோற்றுவிப்பான் தோற்றி இறைவனே எவ்வுயிரும் தோற்றுவிப்பான் தோற்றி இறைவனே இனிரகம் செய்வான் இறைவனே எவ்வுயிரும் தோற்றுவிப்பான் தோற்றி இறைவனே இனிரகம் இறைவனே என் தாயன இறங்கும் எங்கள் மேல் இறைவனே என் தாயன இறங்கும் எங்கள் மேல் வெந்துயரம் வந்தால் அது மாற்றுவார் வெந்துயரம் வந்தால் அது ஒன்றே என் உள்ளத்தில் ஒன்றே துணிந்தோழே ஒன்றே என் உள்ளத்தில் உள்ளடைந்தே ஒன்றே
கங்கையான் திங்கள் கதிர் முடியான் கங்கையான் திங்கள் கதிர் முடியான் பொங்கோழியே அங்கையார் காளாம் அங்கையார் காளாம் அது சிவனே உலகளந்த மாலவனாமற்றை ஒரு பால் உலகளந்த மாலவனாமற்றை ஒரு பால் உமையவளாம் என்றால் இரு பாலோ ஒரு பால் உமையவளாம் என்றால் இரு பாலோ நின்புருவமாக தெரிய மாட்டோம நின் உருவமாக நிறந்தெரிய மாட்டோமல் நின்னுருவோ மின்முருவோ குருவோ நின் உருவோ மின்குருவோ கங்கையானே பார்வதி நாயகனே முக்கண்ணனே நீலகண்டனே ஜெகதீசனே கனகசபேஷனே கங்கையானே பார்வதி நாயகனே முக்கண்ணனே நீலகண்டனே ஜெகதீசனே கனகசபேஷனே சிவனே 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 ஆன்மீக உலகத்திற்கு காரைக்கால் ஒரு அம்மாவை தந்தது காரைக்கால் அம்மை. ஆன்மீக உலகத்திற்கு கல்யாண நகரம் ஓர் அக்காவை தந்தது. இன்றைய கர்நாடக மாநிலத்தில் பசவ கல்யாணம் அல்லது பசவ கல்யாணி என்று அழைக்கப்படுகிற நகரம். ஒரு காலத்தில் கலச்சூரி சாம்ராஜ்யத்தின் தலைநகரமாக இந்த நகரம் விளங்கியது. கலச்சூரி சாம்ராஜ்யத்தை அப்போது ஆண்ட மன்னன் பிஜ்ஜலன். அவனுக்கு பிரதம மந்திரியாக இருந்தார் ஒருவர். அது 12ஆம் நூற்றாண்டு. 10ஆம் நூற்றாண்டு காலத்தில் முதலாம் ராஜராஜன் சோழ சாம்ராஜ்யத்தை ஆண்டபோது முதலாம் ராஜராஜனுடைய ஆதிக்கத்தில் நுளம்பபாடி கங்கபாடி ஆகிய இடங்கள் இருந்தன. இவையெல்லாம் இப்போதைய கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய இடங்கள். ராஜராஜனுடைய செல்வாக்கினால் சைவம் மிக அற்புதமாக வேதநெறி தழைத்தோங்க அந்த பகுதிகளில் ஓங்கி இருந்தது. ஆனால் 12ஆம் நூற்றாண்டு வாக்கில் வைதீக நெறி வேதிய நெறி முழுக்க முழுக்க சிதைந்து போனது அதே இடங்களில். அவைதீக மதங்கள் தலை தூக்கின. புறச்சமயங்கள் என்று அழைக்கப்படக்கூடிய வேத நெறிக்கு புறம்பாக இருக்கக்கூடிய நெறிகள் வந்தன. அந்த சமயத்தில் 12ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் சைவத்தை மீண்டும் வீறு கொண்டு எழச் செய்வதற்காக பிஜ்ஜலனுடைய பிரதம மந்திரியாக இருந்த பசவேஸ்வரர் எழுந்தார். அவர் தோற்றுவித்ததுதான் வீரசைவம் என்று அழைக்கப்படக்கூடிய லிங்காயத மதம். இந்த வீரசைவம் அனுபவபூர்வமாக இருக்கக்கூடிய தகவல்களை அடிப்படையாக கொண்டது. அவரவர்கள் தங்களுடைய இறை அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சிவானுபவ மண்டபம் என்பதனை ஏற்படுத்தினார் பசவர். அவர் வாழ்ந்த கல்யாண நகரத்தில் சிவானுபவ மண்டபம் அடிக்கடி சந்திக்கும். ஏறத்தாழ 300 அறிஞர்கள் அங்கே அளவலாவுவார்கள். தங்களின் அனுபவங்களை பரிமாறிக்கொள்ளுவார்கள். ஒருவருக்கொருவர்
அளவளாவக்கூடிய அந்த வகையிலேயே அடுத்தவரை உயர்த்துவார்கள், ஆன்மீக நெறியில் உயர்த்துவார்கள். அல்லமப்பிரபு போன்றவர்கள் அந்த மண்டபத்திலே இருந்தார்கள். சொல்லப்போனால் அல்லமப்பிரபு அந்த மண்டபத்தினுடைய தலைமை போதகராக விளங்கினார். அதே காலகட்டத்தில் உடுதடி என்கிற சின்னஞ்சிறிய ஊரில் பிறந்தாள் ஒரு பெண். அவளுடைய பெற்றோர்கள் இறை பக்தர்கள். 8 வயதிலேயே அவளுடைய உள்ளத்தில் பக்தி வீறு கொண்டு எழுந்தது. அவளுடைய தாய் ஒரு முறை கேட்டாள், விளையாட்டாக கேட்பது போல கேட்டாள், நீ யாரை திருமணம் செய்து கொள்ளப் போகிறாய்? பெண் குழந்தைகளிடத்திலே இப்படியெல்லாம் கேள்வி கேட்டு விளையாடுவது சகஜம்தானே. அப்படி கேட்டாள். அந்த தாய்க்கு 8 வயது சிறுமி பதில் சொன்னாள், நான் யாரை திருமணம் செய்து கொள்ளப் போகிறேன் தெரியுமா? நான் திருமணம் செய்து கொள்ளக்கூடியவருக்கு பிறப்பும் இல்லை, இறப்பும் இல்லை. அவருக்கு ஜாதியும் இல்லை, குலமும் இல்லை. அவருக்கு எல்லை இல்லை, வடிவம் இல்லை, மாற்றங்களும் இல்லை. யாருடைய ஒப்புமைக்கும் அப்பாற்பட்டு அழகானவராக இருக்கக்கூடிய அவரை, அந்த இறைவனை நான் திருமணம் செய்து கொள்வேன். ஏதோ குழந்தை விளையாட்டாக சொல்கிறாள் என்று அவர்கள் நினைத்தார்கள். காலப்போக்கில் மிக அழகான பெண்ணாக அவள் மலர்ந்தாள். 16 வயது அவளுக்கு. அவளுடைய பகுதியை ஆண்ட மன்னன் கௌசிகன் ரதத்தில் பவனி வந்தான். அந்த பவனியை வேடிக்கை பார்ப்பதற்கு இந்த பெண்ணும் போனாள். வேடிக்கை பார்க்கிற இவளுடைய பேரழகை பார்த்து அவன் மயங்கினான். இவளை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டான். பெற்றோர்களுக்கு அழுத்தம் கொடுக்க தொடங்கினான். திருமணத்தில் ஆசையில்லாத இந்த பெண் உடுதடியை விட்டு புறப்பட்டாள். தன்னந்தனியளாக இவள் புறப்பட்டு போகிறாளே என்று அவர்களெல்லாம் பயந்தார்கள். அவள் சொன்னாள், நான் தன்னந்தனியளாக போகவில்லை, கவலைப்படாதீர்கள். நான் ஏதோ எந்த உதவியும் இல்லாமல் போகிறேன் என்று நினைக்காதீர்கள். உதிர்ந்து போன சருகுகளிலே இருந்து முழுமையான ஒரு விருந்தை என்னால் உண்ண முடியும். ஒரு கூர்மையான கத்தியின் முனையில் படுத்து உறங்க என்னால் முடியும். இதோ இந்த க்ஷணம் போகிறேன், யாருக்கும் துன்பம் தராமல் இந்த க்ஷணம் போகிறேன் என்று புறப்பட்டவள் நேரே கல்யாண நகரத்திற்கு போனாள். சிவானுபவ மண்டபத்தில் அல்லமப்பிரபுவை சந்தித்தாள். அந்த அல்லமப்பிரபுவின் வழிகாட்டுதலில், அவரையே தன்னுடைய குருவாக ஏற்றுக்கொண்டு அவருடைய வழிகாட்டுதலில் வீரசைவ ஞானியருள் ஒருவராக அவள் மலர்ந்தாள். 300 அறிஞர்கள் அந்த மண்டபத்தில் சந்தித்தார்கள். அந்த 300 அறிஞர்களும் அவளை அக்கா என்று அழைக்கத் தொடங்கினார்கள். வயதால் அவள் இளையவள், ஆனாலும் ஆற்றலில் சிறந்தவள் என்பதனால் அவளை அக்கா என்று அழைக்கத் தொடங்கினார்கள். மகாதேவி என்று பெற்றோர்கள் இட்ட பெயர் அக்கமகாதேவி என்று பிற்காலத்தில் மாறியது. மகாதேவி அக்கா என்றும் அவளை சிலர் அழைப்பது வழக்கம். அதி அற்புதமான வச்சனங்களை அவள் கொட்டினாள். மகாதேவி அக்காவின் பீட்டிகைகள் என்று கூட அவை அழைக்கப்படுகின்றன. அக்ககள பீட்டிகை. கன்னட இலக்கியம் வளர்ந்ததற்கு மகாதேவி அக்கா ஒரு பிரதான காரணி என்பது வரலாற்று உண்மை. பல விஷயங்களை பாடுகிறாள். ஆனால் அடிநாதமாக இருப்பது அவளுடைய வேதாந்தம்தான். அவள் கேட்கிறாள், சில கேள்விகளை கேட்டு அந்த கேள்விகளுக்கு விடை தருகிறாள். சென்னமல்லிகார்ஜுனா என்னை பார். அவள் சென்னமல்லிகார்ஜுனா என்று ஸ்ரீசைலத்து இறைவனையே தன்னுடைய மணாளனாக கொண்டதற்கு வீரசைவம் ஒரு காரணம். வீரசைவத்தை பற்றி ஒரு வார்த்தை. பசவர் தோற்றுவித்தது வீரசைவம் என்று சொன்னாலும் கூட வீரசைவத்தை பொறுத்தவரையில் நம்முடைய 63 நாயன்மார்களை அவர்கள் புராதனர்கள் என்று வழிபடுகிறார்கள். அந்த புராதனர்கள் வழியாக சைவம் வந்தது என்று இன்றைக்கும் வணங்குகிறார்கள். 5 முக்கியமான ஊர்களிலே இருந்து ஞானியர் தோன்றி வந்து சைவத்தை வளர்த்ததாக நம்புகிறார்கள். அந்த 5 ஊர்களில் ஸ்ரீசைலமும் ஒன்று. ஆகவே ஸ்ரீசைலத்தை பற்றிய எண்ணம் மிக உயர்வாக வீரசைவத்தில் போற்றப்படுகிறது. அந்த ஸ்ரீசைவம் சென்னமல்லிகார்ஜுனரையே தன்னுடைய மணாளனாக அக்கமகாதேவி வரித்தாள். எனக்கு உலகியல் திருமணம் இல்லை, எப்படி ஆண்டாள் மானுடவர்க்கென்று பேச்சுப்படில் வாழகில்லேன் என்று சொன்னாலோ
அப்படித்தான் கௌசிகன் என்கிற மன்னன் எனக்கு இல்லை மாப்பிள்ளை, எனக்கு மாப்பிள்ளை சென்னமல்லிகார்ஜுனன் என்று தேடி வந்தவள் ஓரிடத்தில் கேள்வி கேட்கிறாள். இந்த உலகத்தில் பிறந்துவிட்டு ஊர்க்காரர்கள் எல்லாம் நம்மை ஏசுகிறார்கள் என்று அதற்காக நாம் கவலைப்படலாமா? அந்த காலத்தில் அந்த பெண்ணை எவ்வளவு ஏசியிருப்பார்கள். 12ஆம் நூற்றாண்டு. ஊர்க்காரர்கள் ஏசுகிறார்கள் என்று கவலைப்படலாமா? அவதூறுகள் பேசுகிறார்கள் என்று அதற்காக ஆத்திரப்படலாமா? மலை உச்சியிலே வீட்டை கட்டிவிட்டு காட்டு மிருகங்கள் வருகின்றன என்று யாராவது கவலைப்படுவார்களா? அவள் கேள்வியை பாருங்கள். மலை உச்சியிலே வீட்டை கட்டிவிட்டு காட்டு மிருகங்கள் வருகின்றன என்று யாராவது கவலைப்படுவார்களா? கடற்கரையிலே வீட்டை கட்டிவிட்டு அலைகள் அடிக்கின்றன என்று யாராவது கவலைப்படுவார்களா? இந்த உலகத்தில் பிறந்துவிட்டு ஊர்க்காரர்கள் ஏசுகிறார்கள் என்று யாராவது கவலைப்படுவார்களா? இதையெல்லாம் விட ஒன்று சொல்லுகிறாள். பசி அடிக்கிறது, என்ன செய்யலாம்? ಹಸಿವಾದೊಡೆ ಭಿಕ್ಷಾನ್ನங்களுಂಟು. எனக்கு பசி வந்தால் பிக்ஷை பெற்று அந்த அன்னத்தை வாங்கி நான் புசித்து விடுவேன். திரஷயதொடே கீர பாவிகள் உண்டு. வாவிகள், குளங்கள், அங்கே பாவிகள் என்று கன்னடத்தில் அது மாறுகிறது. தாகம் எடுத்தால் எனக்கு குளங்கள் இருக்கின்றன, குளம் குட்டைகளிலே இருக்கிற நீரை நான் பருகுவேன். ಶಯನಕ್ಕೆ ಹಾಳುಡ குளகள் உண்டு. அங்கங்கே இடிந்து போன கட்டடங்கள், படுத்துக்கொள்ள வேண்டும் உறங்க வேண்டும் என்று தோன்றினால் இடிந்து போன கட்டிடங்கள் இருக்கின்றன, படுத்துக்கொள்வேன். என்னுடைய ஆத்மாவுக்கு சொந்தம் வேண்டும் என்று தோன்றினால், ஆத்மா சங்காத்தக்கே, என்னுடைய ஆத்மாவுக்கு சோல்மேட் என்று சொல்கிறோமே, என்னுடைய ஆத்மாவுக்கு சங்கம் வேண்டும், என்னுடைய ஆத்மாவுக்கு துணை வேண்டும் என்று தோன்றினால் யார் இருக்கிறார்கள் தெரியுமா? சென்னமல்லிகார்ஜுனா தேவே நீனகொண்டு, நீ இருக்கிறாய் சென்னமல்லிகார்ஜுனா என்னுடைய ஆத்மாவுக்கு துணையாக என்று பாடுகிறாள். அவளுடைய கவிதைகளை வச்சனங்கள் அக்கமகாதேவியின் வச்சனகளு என்றே அழைக்கிறார்கள். சொல்லப்போனால் இலக்கிய விமர்சகர்கள் சீன நாட்டினுடைய கன்ஃபூஷியஸ் எப்படி சொன்னாரோ அப்படி சொன்னவள் அக்கமகாதேவி என்று அவளை பாராட்டுகிறார்கள். அக்கமகாதேவி ஒரு புரட்சியும் செய்தாள். அவளுடைய காலத்தில் அது புரட்சி. அவள் பெண் வடிவத்தில் இருந்தவள், ஆனால் ஆடை அணிந்து கொள்ளுவதற்கு மறுத்தாள். ஆண் பெண் என்கிற வடிவங்களை தாண்டி அவளுடைய நினைவு போனபோது, அவளுடைய சிந்தனை அந்த எல்லைகளை தாண்டிய போது அவள் ஆடை அணியவில்லை. அவதூத ஞானிகள் ஆடை அணிய மாட்டார்கள் என்று சொல்லுவோமே, அவள் ஆடை அணியவில்லை. அதற்கும் உலகம் அவளை ஏசியது. ஆனால் சென்னமல்லிகார்ஜுனருடைய திருவருளால் அவளுடைய கூந்தல் மிக நீளமாக வளர்ந்து அவளுடைய உடலை முழுமையாக மறைத்தது. இன்றைக்கும் அக்கமகாதேவியின் சிலை எங்கேயெல்லாம் எழுப்பப்பட்டிருக்கிறதோ நீங்கள் பார்க்கலாம், கூந்தல் நீளமாக இருப்பதாக அந்த சிலை வடிவமைக்கப்பட்டிருக்கும். அவளுடைய கூந்தல் அவள் உடலை மறைத்தது. அவளுக்கும் அல்லம பிரபுவுக்கும் நடந்ததாக ஒரு உரையாடல் உண்டு. நீ எங்கே இருந்து வருகிறாய் என்று அல்லம பிரபு கேட்கிறார். அவள் சொன்னாள், நான் இந்த உலகத்தில் வாழுகிற எந்த தனி உயிருக்கும் உறவானவள் இல்லை, எனக்கு உறவு சென்னமல்லிகார்ஜுனன். உன்னுடைய உடலை இந்த கூந்தலே ஆடையாக மறைக்கிறதே, அதை எல்லோரும் தவறு என்று கருதுகிறார்கள். அல்லம பிரபு சொல்லுகிறார். அவள் சொன்னாள், இந்த உடல் என்பது என்ன? இந்த உடல் கருப்பா சிவப்பா? இந்த உடல் உயரமா குட்டையா? இதுவா பிரதானம்? இந்த உடலா? உடலுக்குள்ளே இருப்பதை காண மறுக்கிற உங்களுக்கு உடல் மாத்திரம் ஏன் கண்ணுக்கு தெரிகிறது என்று கேட்டாள். அல்லம பிரபு அடுத்த கேள்வியை கேட்டார். இந்த உடல் பெரிதில்லை, உள்ளுக்குள்ளே இருக்கிற ஆன்மா பெரிது என்று நினைத்தால் ஏன் கூந்தலால் உன்னுடைய உடலை மூடியிருக்கிறாய்? எந்தவித நாணமும் இல்லாமல் நடந்து வர வேண்டியது தானே என்று அல்லம பிரபு கேட்கிறார். அதற்கு அவள் விடை சொன்னாள், எனக்காக நான் மறைத்து கொள்ளவில்லை, உங்களுக்காக மறைக்கிறேன், உங்களுக்காக மறைக்கிறேன் என்று தன்னுடைய ஆத்மாவை தூய்மையாக வைத்திருந்த அக்கமகாதேவி சொன்னாள். அந்த அக்கமகாதேவியின் 2 பாடல்கள், சென்னமல்லிகார்ஜுனனையே நினைத்து அவள் பாடக்கூடிய அந்த வச்சனங்களை இப்போது இங்கே பாடல்களாக வழங்குகிறார்கள்.
சென்ன பின்னப்பவ ஆலி சென்ன பின்னப்பவ ஆலி சென்ன லாலி சென்ன பின்னப்பவ ஆலி சென்ன லாலி சென்ன பாலி சென்ன பாலி சென்ன பின்னப்பவ பாலி சென்ன பின்னப்பவ ஏகேனென்ன முறைய கேளே முறைய கேளே நென்ன முறைய கேளே ஏகேனென்ன முறைய கேளே நோடைய நோடைய நின்ன துக்கவ துக்கவ நின்ன துக்கவ நோடைய நின்ன துக்கவ மல்லிகார்ஜுனைய ஐயா மல்லிகார்ஜுனைய சின்ன மல்லிகார்ஜுனைய ஐயா சின்ன மல்லிகார்ஜுனைய ஐயா ஐயா நீ ಕೇಳಿದರೆ ಕೇಳೋ ಅಯ್ಯ ನೀ ಕೇಳಿದರೆ ಕೇಳೋ ಅಯ್ಯ ನೀ ಕೇಳಿದರೆ ಕೇಳೋ ಕೇಳದಿದ್ದರೆ ಮಾನೋ ಅಯ್ಯ ನೀ ಕೇಳಿದರೆ ಕೇಳೋ ಕೇಳದಿದ್ದರೆ ಮಾನೋ ಸೈರಿಸಲ ರೇನಯ್ಯ ನೀ ಕೇಳಿದರೆ ಕೇಳೋ ಕೇಳದಿದ್ದರೆ ಮಾನೋ ಹಾಡಿದಲ್ಲದೆ ಸೈರಿಸಲ ರೇನಯ್ಯ ಅಯ್ಯ ಅಯ್ಯ ನೀ ಒಲಿದರೆ ಒಲಿದರೆ ಒಲಿ ಒಲಿಯದಿದ್ದರೆ ಮಾನೋ ಅಯ್ಯ ನೀ ಒಲಿದರೆ ಒಲಿ ಒಲಿಯದಿದ್ದರೆ
ஐயா நீ நோடிதவே நோடு நோடலே மானோ நாளின்னகி சாரை சீரல் சைவி செல்ல மல்லிகா ஐயா செல்ல மல்லிகா ஆண்டாள் நாச்சியாருக்கு பெரியாழ்வாரிடத்திலிருந்து கல்வி கேள்விகளில் விளக்கம் பெறுவதற்கு வாய்ப்பிருந்தது. மீரா செல்வந்த குடும்பத்தில் பிறந்தவள், அவளுக்கும் கல்விக்கான வழி இருந்தது. ஆவுடையக்கா இளமை காலத்தில் விதவையானாலும் கூட படிக்க வேண்டும் என்று அவள் ஆசைப்பட்டதாகவும் அந்த ஆசையை பூர்த்தி செய்வதற்காக அவளுடைய தாயார் பிரயத்தனங்கள் எடுத்ததாகவும் தெரிகிறது. அக்கமகாதேவிக்கும் பால்ய பிராயத்தில் ஓரளவிற்கு கல்வி கற்பதற்கான வாய்ப்புகள் கிடைத்தன. காரைக்கால் அம்மையை கேட்கவே வேண்டாம், செல்வந்த குடும்பத்தில் பிறந்த அவள் பாண்டித்யம் மிக்கவளாகத்தான் விளங்கினாள். ஆனால் இந்த வாய்ப்புகளெல்லாம் இல்லாமல் தாயும் தந்தையும் அப்போதைய சமுதாய நிலையில் கீழ்ஜாதி என்று ஒதுக்கப்பட்டு அவர்களோடு விட்டலனை தரிசிப்பதற்காக வந்த ஒரு சின்னஞ்சிறுமி விட்டலன் இருக்கக்கூடிய ஊரிலேயே நானும் தங்கிவிடுகிறேன் என்று தங்கிப்போக, அவள் அப்படி தங்கினாளோ அல்லது பெற்றோர்கள் அவளை காணாமல் போக்கினார்களோ தெரியாது. அவளை பற்றி இருக்கக்கூடிய மிகச் சொற்பமான வரலாற்று குறிப்புகள் அவளே தங்கிவிட்டாள் என்பதாக தெரிவிக்கின்றன. தன்னந்தனியளாக உட்கார்ந்து கொண்டிருந்த அவளை பார்த்த இன்னொருவர் கார்த்திகை ஏகாதசிக்கு விட்டலனை தரிசிப்பதற்காக வந்தவர், அம்மா ஏன் இங்கே இவ்வளவு நேரம் கழித்து உட்கார்ந்திருக்கிறாய்? இருட்டு வந்து விட்டதே, வீட்டுக்கு போக வேண்டாமா? அப்பா அம்மா எங்கே என்று கேட்க, எனக்கு அப்பா அம்மா யாரும் கிடையாது, விட்டலன்தான் எல்லாம் என்று சொல்ல, தன்னுடைய வீட்டிற்கு அவளை அழைத்து வந்து வீட்டு வேலைகளை செய்யக்கூடிய ஒரு சிறுமியாக வைத்து அந்த சிறுமி பிற்காலத்தில் மிக அற்புதமான அபங்கங்களை பாடிக்கொடுக்கிறாள் என்றால் அவளுடைய பக்தி எப்பேற்பட்டது. நாமதேவருடைய வீட்டில் ஒரு வேலை செய்யக்கூடிய சிறுமியாகத்தான் இருந்தாள் ஜனாபாய். தாமசேத்தி அவளை கோவில் வாசலில் கண்டறிந்து கார்த்திகை ஏகாதசி அன்றைக்கு தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து வந்தபோது அவள் சின்னஞ்சிறுமி.
அந்த வீட்டில் வேலைகளையெல்லாம் செய்வாள். அவளை பற்றி நிறைய வரலாற்று குறிப்புகள் இல்லை. ஆனால் இருக்கிற ஓரிரு குறிப்புகளும் அவளுடைய பக்தி எப்பேற்பட்டது என்பதை காட்டக்கூடியனவாக இருக்கின்றன. ஒரு முறை அவள் வீட்டில் மாவரைக்கிறாள். மாவரைக்கும் போது யாரோடோ அவள் பேசுவது போல குரல் கேட்கிறது. நாமதேவருடைய தாயாருக்கு, தாமசேதியின் மனைவிக்கு சந்தேகம் வருகிறது. யாரோடு பேசிக்கொண்டிருக்கிறாள்? தனியாகத்தானே அந்த அறைக்குள் போனாள். யாரோடு பேசிக்கொண்டிருக்கிறாள்? ஒருவேளை வெளியிலே இருந்து யாராவது வந்து விட்டார்களோ, வந்தவர்களிடத்திலே மாவை எடுத்து கொடுத்து விடுவாளோ என்கிற ஐயம் வருகிறது. மெல்ல போய் எட்டி பார்க்கிறாள். எட்டி பார்த்தால் இவள் மாவரைக்கிறாள். எதிரிலே உட்கார்ந்து கொண்டு மாவரைக்கும் போது மாவை தள்ளிவிட்டு ஒரு மூதாட்டி உதவி கொண்டிருக்கிறாள். யார் இந்த மூதாட்டியாக இருக்க முடியும்? என்னுடைய வீட்டுக்குள் எனக்கே தெரியாமல் வந்த மூதாட்டி யார் என்று தெரிந்து கொள்வதற்காக இவள் போய், உங்கள் பெயர் என்ன என்று கேட்க அந்த பெண் பதில் சொன்னாள், விட்டாபாய். அப்போதுதான் தாமசேதியின் மனைவிக்கு புரிகிறது, இந்த பெண்ணை போய் சந்தேகப்பட்டோமே, சாக்ஷாத் விட்டலன்தான் வந்து விட்டாபாய் என்று பெயர் சொல்லிக்கொண்டு இவளுக்கு உதவி செய்கிறான். நாமதேவருடைய இல்லத்திற்கு விட்டலன் வந்து உணவருந்துவது வழக்கம். ஒரு முறை விட்டலன் வந்தான். விட்டலனுக்கு உணவு படைத்தார்கள். இலையில் உட்கார்ந்த விட்டலன் இப்படியும் அப்படியும் சுற்றி பார்த்தான். என்ன என்று கேட்டார்கள். ஜானி எங்கே? ஜானி வரட்டி தட்டுவதற்காக போயிருந்தாள். ஜானி வெளியில் போயிருக்கிறாள் என்று சொன்னார்கள். ஜானி இல்லாமல் இந்த உணவு சுவையாகவே இல்லை என்று கையை உதறிவிட்டு எழுந்து விட்டானாம் விட்டலன். அந்த பெண்ணுடைய பக்தி எப்பேற்பட்ட பக்தி! விட்டலனையே கட்டி போட்ட பக்தி. தன்னுடைய பக்தர்களுக்காக கைகளை இடுப்பிலே ஊன்றிக்கொண்டு தன்னைத்தானே கட்டிக்கொண்டு நிற்கக்கூடிய அவன், கண்ணி நுண் சிறு தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயனாக இருக்கக்கூடிய அவன் இந்த சின்னஞ்சிறு பெண்ணின் பக்திக்கு கட்டுப்பட்டான், உணர்வுகளுக்கு கட்டுப்பட்டான். நாமதேவருடைய அபங்கங்களிலே பல அபங்கங்கள் ஜானி எழுதியவை என்பதாக கூட ஒரு குறிப்பு உண்டு. காரணம், தனக்குத்தானே ஒரு கட்டுப்பாட்டை போட்டுக்கொண்டார் நாமதேவர். இத்தனை அபங்கங்களை நான் பாடி முடிப்பேன், ஹியூமன்லி இம்பாசிபிள். ஆகவே இந்தா நீ இத்தனை பாடு, நீ இத்தனை பாடு என்று பிரித்து கொடுத்தார் என்றும், அப்படி சில ஜானியுடையவை என்றும் சொல்லுவார்கள். அப்படி இல்லாமல் ஜனாபாயின் அபங்கங்கள் என்றே ஏறத்தாழ 300 பாடல்கள் இப்போது கிடைத்திருக்கின்றன. எவ்வளவு கிடைக்கப் பெறவில்லை என்று தெரியவில்லை. ஏனென்றால் ஜானிக்கு யாரும் பின்னாலேயே போய் குறிப்பெடுத்து எழுதி வைக்கவில்லை. அந்த ஜனாபாயையும் விட்டல சம்பிரதாயத்தில் வந்தவர்கள் அக்கா என்று அழைப்பது வழக்கம். பெரியோர்களே, இன்றைக்கு நாம் சந்தித்த இந்த 6 பெண்மணிகளில் மகாதேவிக்கும் ஆவுடைக்கும் ஜனாபாய்க்கும் அக்கா என்கிற பெயர் உண்டு. காரைக்கால் அம்மை அம்மை என்று அழைக்கப்பட்டால் மீராவும் ஆண்டாளும் நாச்சியார்களாக பார்க்கப்படக்கூடியவர்கள். அக்கா என்று இவர்கள் அழைக்கப்படுவதற்கு ஒரு காரணம் உண்டு. இந்த தேசத்தினுடைய சம்பிரதாயம், இந்த தேசத்தினுடைய பாரம்பரியம், ஆற்றலில் உயர்ந்தவர்களாக இருப்பவர்கள் யாராக இருந்தாலும், வயதில் அவர்கள் இளைஞர்களாக இருந்தாலும் இளையவர்களாக இருந்தாலும், அவர்களை அண்ணன் என்றும் அக்கா என்றும் அழைப்பதுதான். அந்த பாரம்பரியத்தை தான் அபிராமிப்பட்டர் ஓரிடத்தில் பாடி காட்டினார். பூத்தவளே புவனம் 14 பூத்த வண்ணம் காத்தவளே, பின் கரந்தவளே கரைக்கண்டனுக்கு மூத்தவளே. கரைக்கண்டன் சிவபெருமான், சிவபெருமானுக்கு பார்வதி மூத்தவள் என்று வயது கணக்கு போட்டால் சரியாக வராது. 1, 2, 3 என்று ஆண்டு கணக்கு போட்டால் சரியாக வராது. ஆனால் ஆற்றலில் மூத்தவள் என்று பாடினாரே, அதுதான் இந்த தேசத்தினுடைய பாரம்பரியம். அந்த பாரம்பரியத்தின் வழி இந்த 6 பெண்மணிகளையும் 6 கமலங்களையும் இன்றைக்கு சந்தித்திருக்கிறோம். 6வது கமலமாக மலர்ந்த ஜனாபாயின் மிக அற்புதமான அபங்கம். அதிலே அவள் என்ன கேட்கிறாள் தெரியுமா? விஸ்வ கிருபாகரி, இந்த அகிலத்திற்கே உன்னுடைய கிருபையை தர வேண்டும் என்று கேட்கக்கூடிய, எல்லோரும் நன்றாக வாழ வேண்டும் என்று கேட்கக்கூடிய அந்த விண்ணப்பம், அதை அவர்கள் இப்போது வழங்குகிறார்கள்.
सखा हरी त्यावरी विश्व कृपा करी ज्याच्या सखा हरी त्यावरी विश्व कृपा करी ज्याच्या सखा हरी उणे पडोने ती त्याचे उणे पडोने ती त्याचे वारे सोसी आघाताचे आघाताचे ज्याच्या सखा हरी त्यावरी विश्व कृपा करी ज्याच्या सखा हरी दया वीण क्षण भरी दया वीण क्षण भरी कदा आपण नवे दुरी कदा आपण नवे त्यावरी विश्व कृपा करी ज्याच्या सखा हरी हरी आंगा पुले ओढोनी आंगा पुले ओढोनी त्याला राखतो निर्वाणी त्याला राखतो निर्वाणी ज्याच्या सखा हरी त्यावरी विश्व कृपा करी ज्याच्या सखा हरी हरी ऐसा अंकित भटाची ऐसा अंकित भटाची म्हणे नामयाची दासी म्हणे
ஒரு வார்த்தை முடிச்சுருக்கீங்களா? ஹலோ ஹலோ. இந்த பக்தி இசை விழாவில் இப்போ நடந்திருக்கிற இந்த ப்ரோக்ராம் ஒரு முக்கியமான ப்ரோக்ராம். நாங்கள் முதல்லையே அதை ஷெட்யூல் பண்ணுறச்சே இதை பற்றி நினச்சிட்டு இருந்தோம். ஏன்னா பக்தி உலகில் சிறந்த மகளிர் இது ரொம்ப ரொம்ப ரேர் சப்ஜெக்ட், எங்கேயும் ஜாஸ்தி நடந்ததே கிடையாது இது மாதிரி. அது அழகாக டாக்டர் சுதா சேஷையன் அவர்கள் எப்படி எல்லாரையும் எல்லா மகளிரும் பக்தி உலகத்தில் கண்ட்ரிபியூஷன் எவ்வளோ அழகாக சொல்லியிருந்தாங்க. அத்தனை புலமை அவங்கக்கிட்ட. தமிழும் பேசுகிறதுக்கே நம்மளுக்கு வருமா இருக்குது. அவ்வளோ அழகிய தமிழ் ஆனப்புறம் நம்ம பேசுகிறதே அது கஷ்டமாக இருக்குது. அவ்வளோ சிறப்பாக கரெக்டாக அது ஒன்று ஒன்றா கார்லேட் பண்ணி ரொம்ப அழகாக பேசினாங்க. வி தேங்கர். ஏன்னா இந்த விழாவில் கலந்துறதுக்கு அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். விதுஷி வசுந்தரா ராஜகோபால், விதுஷி நிஷா ராஜகோபால் தனித்தனியாகவே ரொம்ப நல்ல பாட்டு. ரெண்டு பேருமே தனித்தனியாக பாடுறச்சு அவ்வளோ சிறப்பாக இருக்கும், அவ்வளோ அழகாக இருக்கும். ரெண்டு பேரும் சேர்ந்து பாடுறாங்கன்னா அதை கேட்கணுமா? அந்த லெவல் தே ஹவ் டேக்கன் டு தி பெரிய லெவல். வி ஆல்சோ தேங்க் தெம். விதுஷி உஷா ராஜகோபால் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு, பல வருஷமாக நம்ம பார்த்துட்டுருக்கோம். அவங்க வாசிக்காத பெரிய இவங்களே கிடையாது விதுஷிகளே. வி ஆல்சோ தேங்கர். அண்ட் வித்வான் சாய் கிரிதர் எவ்வளோ அழுத்தம் கொடுத்து எங்கே எப்படி இந்த பஜனுக்கு ஏற்ற மாதிரியும் பாட்டுக்கு ஏற்ற மாதிரியும் டிஃப்ரெண்ட்டாக அழகாக வாசிச்சார். வி தேங்க் த என்டையர் டீம். Next program, Bhakti Isai Pamaalai, a tribute to sacred Tamil Isai forms and composers by Vidwan Neyveli Santanagopalan. அவரோட வித்வான் ஸ்ரீராம் பார்சாதியும் வித்வான் கல்யாணபுரம் அரவிந்தும் பாடுறா. அண்ட் ஜெயகிருஷ்ணன் உன்னியும் பாடுறா. டாக்டர் நர்மதா அவர்கள் வயலின், ஆர் சங்கரநாராயண் வித்வான் அவர் மிருதங்கம் எல்லாம் இருந்து அதையும் கேட்டு ரசிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். நமஸ்காரம்.